ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு சாமித்ரநாட் சிட்டிஸ். இன்றைக்கி நம்ம வந்து போக்கமான் சோட சில அல்டிமேட் பார்ட் 7. இன்றைக்கி தான் வந்து நம்மள வந்து மெகாரிங் வந்து எடுக்கிறோம். நாளைக்கு அந்த மெகா கொண்டுக்கணுமே. சரி வாங்க இதுக்குள்ளே போகணும். கெலாரியம் மேன் இப்போ போகணுன்றதை மறந்து போயிட்டேன். ஆனால் கெலாரியம் மேன் 2 ஐயோ கெலாரியம் மேன் 2 அப்படின்றது ஒரு இதுவா இப்போ தான் நான் வந்துட்டு பேசுகிறேன். எல்லா போன வீடியோட பேசினேன். உள்ளே போய் பார்த்தா ஒன்றும் இல்லை கைஸ். சரி வாங்க நம்ம வந்து அப்படியே அதுக்குள்ளே நான் போகலை. அதனால் இப்போ எதுவும் நமக்கு பண்ணியிருக்கோம். இது இல்லை எம்பர் நல்லா போகுது. பாய்சனே அப்பாடா ஆவலை. பாய்சன் ஆச்சுன்னா நான் கேட்டேன் மட்சாட்டா ஏலா நல்ல வேலை. ஆங்கிரி பேர்டா மாதிரி அவனை முடிஞ்சு போச்சு. பீகாச்சு போட்டு போடுவோமா? போடுவோம். பீகாச்சு மோட்டோக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ ஒரே வாடகை
ஏலா ஏலா என்னம்ல இது இருங்க வேற வழியே போய் கேட்டாங்க போடு டார்க் பிளஸ் அவ்வளோதான் டார்க் பிளஸ் அப்பாடா இது தாங்க பிடிச்சிட்டு இருக்கு ஆனால் என்ன உடனே ஒரு சத்தியம் வேண்டியவனா இருக்கா அண்டர் போட் ஆனால் தோழி முடிஞ்சு இப்போ ஏதாவது ஒன்று தான் முடியும் வெளியிடுவா ரபூட் ரபு எனக்கு க்ரீன் கலர் காமிச்சு க்ரீன் கலர் காமிச்சு நல்லா போகணும்ட்டோம் ஒன்று போதுங்க இருக்கு இது தெரிஞ்சு நான் முன்னாடியே ரபூட் எடுத்துருக்கானே இப்போவும் நல்லா போகுமா சூப்பர் போர்ஷனை வேஸ்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் ஓ இங்கே ட்ரிபிள் கார் தான் நல்லா இருந்திருக்குங்க இப்போ மறுபடியும் இந்த வாட்டி இல்லை இந்த வாட்டி இப்போ என்ன போட்டு நான் அனுபவ போகிறேன் என்ன ரவு சிங்கிலே 2 போட்டு முடிச்சு விட்டான் கிராடியா ஏங்க ஆக்சுவலாக இருக்கும் போட்டி முடிச்சேன் என்ன என்னம்ல இது என்ன டிப்பு ஓகே இப்போ நல்லா போயிருக்கு அவ்வளோ நான் வந்து பெட்டை எடுத்துகிட்டு தூங்குறேன் நாளைக்கு நல்லா தூங்கணும் மொரின் சாய் உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஏற்கனவே ஜிம்மில் எடுத்துகிட்டு போயிட்டான் அவன் பேர் காபோட ஜிம் இதான் காபோட லீக் கார்டா என்னது அடுத்த அதனால வந்து ஃபயர் டைப் இல்லையா அதனால் நீ வந்து இந்த கேம் படிக்காம விட்டுட்டேனே கபுவாக தான் இருக்கும் ஏதோ ஒரு பேர் மொட்டோஸ்டோக்கேல தான் இருக்கான் இங்கே தான் இங்கே ஒன்றுக்கு வாங்க அல்ட்ரா பாலா டெசர்ட்டுக்கு வேணாம் அடுத்தோடு ஒரு ஃபேரிட் இப்போ பிடிக்க போகிறேங்க கன்ஃபார்ம் சண்டைக்கு வந்தீங்கன்னா இல்லாண்டி சண்டையை முடிச்சு கூப்பிட்றேன் வீட்டில் முடிச்சு விட்டேன் ஐயோ சரி இப்போ என்ன பண்ணணும் டேய் பையன் என்ன பண்ணிச்சிட்ருக்கான் என்னது உன் மேரோ வாக்குலேருந்து உன் மேரோ வாக்கு இல்லாமல் நீ பாஸ் பண்ண முடியாது மேரோ வாக்கா இது கிரவுண்ட் டைப்டா இது ஃபயர் டைப் ஜிம் தானே அப்படின்னா புரிஞ்சு போச்சு ஆளோலன் மேரோ வாக்கா இப்போ நான் மேரோ வாக்கை பிடிச்சே ஆகணுமா பிடிச்சி தான் ஆகணும் கன்ஃபார்ம் தான் ரொம்ப கன்ஃபார்ம் தான் ட்ராகன் ரைஸ் தான் நார்மல் டேமேஜோட இருக்குது ஓகே கேர்ஸ் பாடியா என்னாச்சு கேர்ஸ் பாடினா புரியல விடுங்க இப்போ நம்ம இதை போட்டு இதை பிடிக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிட்டேன் ஆமாம் எதுக்கு மேரோ வாக்கை பிடிக்க சொன்னாங்க ஆமாம் எதுக்கு மேரோ வாக்கு கேட்டான் எனக்கும் புரியல ஹைட்டமா என்ன ஹைட்டம் காட்கி அப்படியா அது புரியுதா உங்களுக்கு இது வந்து காட்கி இருந்தால் தான் என்னால் உள்ளே போக முடியும் டேய் இவன் காட்கி எடுத்துட்டான்டா எனக்கு வழி விட்றா பேசாமல் இருக்கிற ராணிக்கார் நீ எல்லாருக்கும் சமமாக போட்டுருவோம் 1
சார்மல் நான் ஃபயர் ஃபேனா எம்பர் எடுத்து கட்டுக்கோமா. இது 35 40 அது நம்ம 60 50 55 65 40 65 அச்சு அப்படின்னா அந்த கன்ஃபார்ம் இந்த ராக்கெட் பீக்கத்துக்கு தான். ஹெட்பட்டா பட்டில் கேம் ஹெட்பட் மீன் இருக்கிற மூசே போதும். ஹெட்பட் வேணாம். ஓகே மேரவாட் நமக்கு தேவைப்படாது தம்பி. கங்க்ராச்சுலேஷன் உன்கிட்ட இந்த ஐட்டம் இருக்குது. இப்போ நீ வந்து போகலாம். இது ஒரு டாஸ்காடா. இது ஒரு டாஸ்காடா. டேக் ஒன்றை பண்ணுறீங்க வருவீங்க. ஒரு நிமிஷம். ஐயோ கிராஸ் டைப்பு மெலோ கிராஸ் டைப் இப்படி டிஃபீட் பண்ணியிருக்கேன். நீசாவையும் டிஃபீட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் அவங்களாம் இல்லை. நான் அவங்களோட சக்தி வாய்ந்தவன். இந்த வாட்டி வா, இந்த வாட்டி நான் தான் ஜெயிப்பேன் தம்பி. தம்பியா இவர் என்னோட பெரியவர் சார். வீரம் வாயில் பேச்சில் மட்டும் இருக்கக்கூடாது, செயலில் இருக்கணும். இப்போ நான் உங்களை ஜெயிச்சிருவேன். செய்தரத்தை மாற்றி காட்டுவேன். டைனாமேக்ஸ்லாம் எனக்கு வேணாம். இப்போ ட்ராகன் ரேஜ் போடு. நல்லா போதுங்க ட்ராகன் ரேஜ். ஃபஸ்ட்டே ட்ராகன் ரேஜ் போட்டுருக்கலாமோ? ஏண்டா எல்லாருமே என்ன போர்ஷனை வேஸ்ட் பண்ணுறீங்க? எப்படியா இருந்தாலும் அந்த போர்ஷன் காலியாக போதும் உங்களுக்கு. என்ன எதுக்கு நான் வேஸ்ட் பண்ணுறீங்க போர்ஷனை? என்ன பாரு, நானுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். கிரிக்கெட்டாக்கா இப்போ நான் ஒரு அடைச்சேன்னா போயிடும். போ 9 tails 9 tail இது 9 ஆருக்கு 9ஆ 9 tails தான். ஓகே இப்போ மறுபடியும் ட்ராகன் ரேஸ் எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடா. ஐயோ எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடு ரொம்ப பயங்கரமானது. இப்போ நான் ரபூட்டை இருக்கலாம்னா சரியாகும். ரபூட்டே வேணா. ஒரு நிமிஷம். பீக்காச்சோட அட்டாக்லாம் என்ன? ஓ வேணாம். ரபூட்டே டபிள்யூக்கு மட்டும் முடிச்சு விடு. பையன் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கான். 25 நான் 30. என்ன எவ்வளோ கம்மியாக போகுது இதுவாடா. எங்க எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து குயிக் அட்டாக்கோட ஃபாஸ்ட்டா? குயிக் அட்டாக்கோட ஒரு ஃபாஸ்ட் மூவ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்கய்யா. ஆனால் 5 வாட்டி தானே எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடை யூஸ் பண்ண முடியும் தம்பி. ஏற்கனவே 2 வாட்டியும் யூஸ் பண்ணிட்டேன். இது மேலே 2 வாட்டி யூஸ் பண்ணிட்டு போயிட்டப்போ ஏனுங்க. இப்போது கான்ஃபிளிக்ட் நம்ம இப்போ நான் திரும்ப வந்துட்டு ரபூட் நீ நல்லா பண்ண மேரவாக் வா. திரும்ப வரேன். டைனாமேக்ஸ் ஃபார்மில் இருக்குது. திரும்ப வரேன். ஹைப்பர் போர்ஷனை நான் ரபூட்க்கு போட்டு விட்றேன். இப்போ சண்டை பண்ணோடா லேம்பீலா எலா. இப்போ நான் பீக்காச்சூ இருக்கேன். பீக்காச்சூ வெளியே வா. பீக்காச்சூ பார்ட் யூஸ் பண்ணி டைம் டு டைம் பாரு போடு. மேக்ஸ் ஃபியூட்டல் பி அவ்வளோதான். ஒரு ஒரு எழுத்து ஒரு மொழி. என்ன இது அட்டாக் ஆச்சா இல்லையா? எல்லாம் அட்டாக் ஆகலையா? ஏன் சொல்ல மாட்டீங்களாடா? எபிலிட்டி வச்சான். நான் நினைக்கிறது கரெக்டாக இருந்தால் அந்த அட்டாக் வந்து ஃப்ளாஷ் பேக் போடு. அவ்வளோதான் டைனாமேக்ஸ் முடிஞ்சு போச்சு. ஏண்டா அப்படிதான் நீ டைனாமேக்ஸ் பண்ணுற அப்படிலாம் கேட்டாலாம் எனக்கு இல்லை. ஐயா ஃப்ராகட்டியரை வச்சே இந்த கேம் முடிச்சுதான். வரேன். இப்போ பாடுறா மேக்ஸ் சார். முடிச்சிட்டேன். அவ்வளோதான் இந்த காபு. ஏதோ சொன்னீங்க என்னாச்சு? என்னது
ஃபயர் பேட்ஜு. அது மட்டும் இல்லாமல் ஓவர் ஹீட்டும். சரி விடும். ஸ்டோன் சைட் அதுக்குள்ளே என் போக்கிமான்லாம் எவ்வளோ இருக்கும்டா. அதுக்கு முதல்ல நான் எல்லா கேண்டீஸும் கண்டுபிடிக்கணும். முடிஞ்சவளுக்கு எல்லா ரேர் கேண்டியும் கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன். எந்த பக்கம் போகிறது? பழைய இடத்துக்கு போவோமா? இதில் மட்டும் எனக்கு மெகா ஸ்டோன் கிடச்சிச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சனால. கிடைக்காது, சப்போஸ் கிடச்சிச்சுன்னா இந்த இடமா தான் இருக்கும். இந்த இடம் தான். ஆப்பு என்ன இங்கே ஆப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கியா? வணக்கம். ஹலோ அகேன். ஹலோ மறுபடியும். வைல்ட் ஏரியா என் பழைய நண்பன் ஐபி. நான் வந்து மறுபடியும் வந்துட்டேன். முன்னாடியை விட இப்போ ஸ்ட்ராங்காக சாய். இப்போ நம்ம ஹேமர் லீக் தான். ஹேமர் லாக் போகணும். இது வந்து இங்கே தான் இருக்குது. என்ன பாலத்தை ஓப்பன் பண்ணிட்டாங்களா? பண்ணி விட்டானுங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஜிம் பேட்சை தேடி போவோம். வா. இன்னும் நான் வந்து போக்கிமான்ஸில் பிடிக்கணும். நான் நீங்கள் புரியல எனக்கு. ரெகனைஸ் கிரேட்னஸ் ரெகனைஸ் பண்ணு. இப்போ பார்ப்பேன். இப்போ நான் கிளம்புறோம். நான் தான் எப்படி ஃபைன். ஓகே, நான் இங்கே பேட்டில் பண்ணுறேன் உங்கள் 2 பேர் கூட. கலேரியன் மைன் 2ல் நான் சாய்கிட்ட தோற்றுப்பேன். சாய் தான் எனக்கான கிரேட்டஸ்ட் ரைவர். என்னடா ஃபுல் ஆஃப் ஜெயிச்சிருக்கானா? சரி, ஹேமர் லீக்கில் பார்க்கலாம் சொல்லியிருக்கானுங்க. இந்த வழியாக தான் மாவனங்களா. ஏதாவது ஒரு பேட்டில் வரட்டும், பார்த்துக்கிறேன். என்னது மெடி பஸ்ஸா? எலக்ட்ரோ பஸ் தான் இருக்குது. இது என்ன புதுசாக மெடி பஸ்ஸு? ஒருவேளை மேடி பஸ்ஸா? இவன் யார்? போலீஸ்? என்னது இவன் ரெட்டா? போக்கிமான் ட்ரெயின் ரெட்டா? ஏன்னா போக்கிமான் ட்ரெயின் ரெட் தான் சைலண்டாக இருக்கும். சைலண்ட் இல்லையே. சரி வாங்க, சீக்கிரம் கிளம்பும். ஹேமர் லீக்கு போயிட்டு அங்கே போய் இந்த வழியாக போனோம். அப்புறம் இந்த பக்கமாக போகணுமா என்ன? ஆமான்னு நினைக்கிறேன். ட்ராப் யாரெல்லாம் நீதான் ஜெயின் சேலஞ்சரா? உன்கிட்ட 3 பேட்ச் இருக்குல்ல. சரி, அப்படின்னா இப்போ நீ வந்து இங்கே போகலாம். டிஸ்ட்ரிக்ட் பெஸ்ட் ஆஃப் லைஃப். நான் வந்து பூட் ட்ராப்பு. அவனும் நல்லா சண்டை போட்டான். நவுடு தள்ளி விட்டான். நானும் இந்த பேட்ச் இருக்கேன். ஓகே, டிஃபைன். ஓகே, இப்போ இப்படி இப்போ நீங்கள் கண்டிப்பாக போகலாம். வேண்டா என்ன காசு இல்லையே, என்ன பண்ணுறது? சரி, ஏதாவது பண்ணி வாங்குவோம். ஆமாம், அப்படி நீங்கள் வீண் வைக்கணும். லைஃப் 3 என்கிட்ட கிடையாது. என்ன ஏதாவது பண்ணி பேர்னியில் தான் நான் யூஸே பண்ணல. இந்த பேர்னியில் விற்றுருவோம். ஆனால் விற்றும் அவனை காசு கிடையாது. சரி, ஒரே ஒரு இது அப்பாடா. ஆமாம், இவ்வளோ போட்டிருக்கோமே. நம்ம என்கிட்ட
எந்த போக்கிமன் நகை எவல்யூஷனில் இருக்கு? சாரிதான். எனக்கு எக்ஸ்ட்ரா ரொம்ப பிடிக்கும் சாரிதால ட்ராகன் டைப். ஓகே சாரி எக்ஸ்ட்ரா நான் வாங்கிட்டேன். மேலே ஒருத்த நான் வைக்க மறந்து போயிட்டேன். சரி இவனுங்க பாய். இப்போ வாங்க கைஸ். இதான் ஹேமல்லிக்கா சேர்மேன். விக்கிங் சார் என் ஜிம் பேக்ஸ் இருக்கு. நல்ல ஒர்க் வீடி. ஆனால் இன்னொன்று வந்து மரக்கடை சாம்பியனு விக்கிங் ஸ்டார் மட்டும் போகாது. ஆனால் நம்ம வந்து இன்னும் பாதரிங் சாம்பியன் புரியல. இது வந்து என்னை பற்றி மட்டும் இல்லை. இது வந்து கேலாரியோட ஃப்யூச்சரும் இருக்குது. அதனால் நமக்கு இன்னும் நிறைய மிஷிங் ஸ்டார் வேணும். அது மட்டும் இல்லாமல் போக்கிமான் ட்ரைனர்ஸும் நமக்கு வேணும். அப்புறம் சாம்பியன் வேறு வாங்க. நானும் வாய்ப்பு பேசணும்ல. நான் அந்த பாட்டில் போய் நீ எல்லாத்தையும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நான் எல்லாம் சொன்னேன். டைம் மேஷன் இருக்கேன். அதனால் கேலரியை வச்சு இன்னும் பண்ணேன். அவ்வளோதாங்க. பார்ட் 7 நம்ம இதோட முடிச்சுக்குவோம். மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன்.